உலகிற்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். கன்னிராசி என்பவர்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த குரு பெயர்ச்சி உச்ச குருவா இன்னைக்கு மாறி 11 லாபஸ்தானத்துக்கு வந்து நிற்க போகிறேன். இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட். ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எதில் எடுத்து ஸ்டெப்பு வச்சாலும் அது உச்சக்கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுதுன்றது இந்த இடத்துல வந்து உச்ச குருவால் அது நடக்க போகுது. ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமே சொல்லுவேன். ஏன்னா 10ல் இருந்த குருவால் அவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. 10ல் குரு இருந்தால் பதவி பறி போகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரும் பாதிப்புகளையும் மன உளைச்சல்களையும் கூட இருந்தவங்களே உங்களை கார்னர் பண்ணக்கூடிய நிலைமையும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களாலேயே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள், ஏன் உங்களோட இருக்கிறவங்களும் உங்களை புரிஞ்சுக்கலன்ற மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமைகளுக்கும் அடைஞ்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. அது மட்டுமல்ல, இந்த பாதிப்புகளில் உங்களுக்கு கிடைச்சது பெரிய லெவலில் வைராக்கியம். இந்த வைராக்கியத்தால் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும், சாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் நிற்கிறீங்க. அப்பேற்பட்ட எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு. தெய்வத்தினுடைய முழு பிரதிபலிப்பு உங்கள் மேலே விழக்கூடிய அவருடைய பார்வை உங்களுக்கு முழுசாக கிடைச்சா எப்படி இருக்குமோ, தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்குமோ, அதுதான் இங்கே நடக்க போகுது. பெரிய லெவலில் இந்த வருஷம் உங்களுக்கு டாப் லெவலில் உங்களை கொண்டு போக போகுது. பெரிய இடத்துல பேரும் புகழும் வளர்ச்சி முன்னேற்றங்களோட வாழ போகிறீங்க. உயர்தர இடத்துல இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் சாதனையாளர்களாக மற்றவங்களுக்கு தெரிய போகிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களை பல பேர் புகழ போகிறாங்க. பல பேர் உங்களை கண்டு வியப்படைய போகிறாங்க. அப்பேற்பட்ட இடத்துல குரு நிற்க போகிறாரு. ஜூன் 2ஆம் தேதி பயிற்சியாகி மீண்டும் ஜூன் 24, 2027 வரைக்கும் அந்த இடத்துல தான் இருக்க போகுது. நடுவில் அக்டோபர் 31 ப்ளஸ் பயிற்சியாகிய சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் சிம்மத்திலிருந்து அவர் உச்ச குருவாக மாறி 1ஆவது மாதம் ஜனவரி 2027 1ஆவது மாதம் 24ஆம் தேதிக்கு அந்த இடத்துக்கே வந்துடுவார். இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த குருவால் என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் தீர்க்கமாக யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எந்த லெவலுக்கு ஒரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சாலும் உங்களுக்கு இந்த 10ல் இருந்த குருவால் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளை தாண்டி சாதிக்கணுன்ற லட்சியத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி ஆகும்போதே ஒரு யோக நிலையில் இருக்குது. யோக நிலைன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு கடகத்தில் இருக்கிறாரு உச்ச நிலையில். அந்த குரு ஜூன் 2ஆம் தேதி பயிற்சி ஆனதுமே அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ராகு கும்பத்தில் இருப்பார், மீனத்தில் வந்து சனி பகவான், மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியோட, ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன் புதன், கடகத்தில் குரு பகவான், ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் கேது பகவான். அப்போ வரிசையாக தொடர்ச்சியாக கிரகமாளிகா யோகம். இந்த கிரகமாளிகா யோகத்தோடு உங்கள் லாபஸ்தானத்தில் குரு வந்து நிற்கும் போது மொத்த கிரகங்களும் உங்களுக்கு துணையாக நின்று தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. அப்போது தொழில் ரீதியில் இத்தனை நாளாக இல்லாத ஒரு உச்சகட்ட வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. எவ்வளோ பாதிப்புகளை சந்திச்சிங்களோ, யார் யார் உங்களை பாதிப்புகளுக்கு உள்ளாக்கக்கூடிய நிலையை உண்டாக்குனாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரீஎன்ட்ரி பதிலடி கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க. உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய வேலையாட்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய கிளைண்ட்டை நீங்கள் திருப்திப்படுத்த போகிறீங்க. அதில் எந்த விதத்துலையுமே மாற்றம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, வேலையில் நீங்கள் இத்தனை நாளாக இறங்கி செய்ததை விட இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக இறங்கி செயல்படுத்த போகிறீங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்டே சிலருக்கு இல்லாத அளவுக்கு என்னத்தை போய் பண்ணுறது, ஏதோ ஒரு பிடிக்காத ஒரு நிலையில் போய் ஒரு வேலையை செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சில மன அழுத்தத்தில் எல்லாம் செஞ்சுருப்பீங்க. இப்போ வேலை மேலே ஆட்டோமேட்டிக்காகவே இன்ட்ரெஸ்ட், அதே நேரத்தில் அந்த வேலையில் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சுருப்பீங்க, பட் அந்த வேலைக்கு உண்டான ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ அது கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன் லெவலுக்கு அது உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்மாக இந்த வருஷம் கிடைக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே
மற்றவங்கள ரொம்ப நம்புவீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நம்பி சில விஷயங்களில் ஏமாந்துட்டீங்க. கொடுத்த பணம் இன்றைக்கி கை வந்து சேரலை. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. இப்படி பல பிரச்சனைகளை கடந்து வந்திருந்தாலும் இப்போ குடும்ப நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கஷ்டப்பட்டீங்க, உழைச்சிங்க, பாடுபட்டீங்க, மீண்டும் அந்த தொழிலுக்காகவே எல்லா விஷயத்தையும் போட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்ட்டு கடனை வாங்கி எவ்வளவோ பண்ணீங்க. கடைசியில் பார்த்தா இப்போ கடனாளியானதை தான் மிச்சம் நினச்சி வேதனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடன் சுமைகள் எப்போ தீரும், இது எப்போ மாறும், நமக்கு எதில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க நம்மளை விமர்சனம் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்தது. ஒவ்வொரு நாளும் படுத்தா தூக்கம் இல்லாத அளவுக்கு பல யோசனைகளில் கடந்து வந்தீங்க. இப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது. குரு பகவான் உச்ச குரு பார்க்கக்கூடிய இடம் ஃபஸ்ட், அவர் வந்து டைரெக்டாக 180 டிகிரியில் எந்த இடத்த பார்க்குறாருன்னா, டைரெக்டாக உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்குறார். உங்களுடைய கன்னிக்கு மகரம் தான் 5ஆம் வீடு. அந்த 5ஆம் வீடுன்றது உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய லட்சியங்கள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். ஃபஸ்ட் நினச்சது நடக்கும். அப்போ அதிர்ஷ்டம்ன்றது என்ன? திடீர் அதிர்ஷ்டம், எங்கே வேணாலும் எது வேணாலும் அடிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து செய்கிற வேலையில் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதும் அதிர்ஷ்டம்தான். அதே போல் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியில் பெரிய லெவலில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் கொடுக்கறதும் அதிர்ஷ்டம்தான். இந்த அதிர்ஷ்டங்கள் அந்த இடத்துல கிடைக்கும். அடுத்தது பிள்ளைகள் ரீதியில் சந்தோஷத்திற்குரிய விஷயங்கள் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். குறிப்பாக சொல்லணும்னா, நீண்ட நாளாக பெற்ற பிள்ளைங்க நமக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலையே நினச்சவங்களுக்கு அந்த பிள்ளைங்க இன்றைக்கி ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப நாளாக செய்த திருமணம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகளாகவே இருக்குது, அதில் ஏதோ ஒரு மன உளைச்சல்கள், அதனால் வந்து மனச்சஞ்சலங்களாகவே இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்காக பார்த்து எல்லா விஷயங்களையும் செய்து அவங்கள ஒரு நல்ல தரமான நிலைக்கு கொண்டு வந்து எல்லா தகுதி இருந்தும் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைய மாட்டேங்குது. இன்றைக்கி நாளைக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்குன்னு நினச்சிங்கன்னா, இப்போது அந்த திருமணம் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த உச்ச குருவால் உங்களுக்கு நடக்கும் லாபஸ்தானத்தில். அது மட்டும் இல்லை, நீண்ட நாளுக்கு முன்னாடி சில பொருள் மேலே சில இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது. பெரிய லெவலில் லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து வெளிநாடு முயற்சிகள் இதுக்கு முன்னாடி செய்து அது எதுவுமே கை கொடுக்கல நினச்சிங்கன்னா இப்போ கை கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து பெரிய லெவலில் சாதிக்கணும் என்னென்னவோ கனவோடு இருந்த உங்களுக்கு திடீர்னு வேலையிலையும் பிரச்சனை, தொழில் சார்ந்த ரீதியிலையும் சிக்கல், தனக்கு பிடிச்சவங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை, இது எல்லாம் ஏன் நமக்கு இப்படி நடக்குதுன்ற ஒரு குழப்பம், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது சரியாகக்கூடிய ஒரு அருமையான காலமாக உங்களுக்கு மாறப்போகுது. பலவிதமான சாதனைகளை நோக்கி நீங்கள் செயல்பட போகிறீங்க. நீங்கள் இருக்கிற வேலைகளை நிறைய அவார்டு வாங்க போகிறீங்க. செய்யக்கூடிய தொழிலில் பெரிய புகழ் உருவாகக்கூடிய நிலைமை உண்டாக போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களை கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது. தயவுசெய்து இந்த காலகட்டங்களை எந்த விதத்துலையுமே அசால்ட்டாக பயன்படுத்தாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த காலம் இது. நீங்கள் நீண்ட நாளாக கஷ்டத்தில் இருந்ததுனால அந்த கஷ்டத்தை நினச்சி இங்கே மட்டும் நம்ம ரிஸ்க் எடுத்து என்னத்தை நடக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிட போகிறீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ரிஸ்க் எடுங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. கணவன் மனைவி உங்களை மாதிரி இருந்தவங்களும் யாரும் இல்லை. ஆனால் கொஞ்ச காலம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க. பட் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு அருமையான காலமாக இது மாறப்போகுது. பிரிஞ்சவங்க இணைகிற காலம். அது மட்டும் அல்ல, புது உறவுகள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலம். மறைமுக ரீதியில் இருந்த சில நட்புகளால் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் சந்திச்சிருப்பீங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகி உங்கள் குடும்பம் அடுத்தடுத்து ஒரு நல்ல நிம்மதி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க, வளர்ச்சி அடைய போகிறீங்க, முன்னேற போகிறீங்க. பல பேருக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்க போகிறீங்க. ஏன்னா ஒன் மேன் ஆர்மியை நின்று எந்த ஒரு பலத்தையும் எதிர்பார்க்காம தன் சுய பலத்தையே நம்பி வாழக்கூடியவங்க நீங்கள். தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா எந்த விதத்துலையுமே அதை ஏற்றுக்க மாட்டீங்க. எவ்வளோ லாபம் வந்தாலும் அது ஏற்க மாட்டீங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் 10 ரூபா நஷ்டமானாலும் பரவாயில்லை, எங்கேயுமே உங்களுடைய
நாணயத்தையோ நம்பிக்கையோ விட்டு கொடுத்தோ வாழ மாட்டீங்க. அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகுதியான அற்புதமான காலகட்டங்களாக மாறப்போகுது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திருமண தடைகள் நீங்க போகுது. திருமணம் உங்களுக்கு நடக்கும். திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, அதாவது கன்னிராசி அன்பர்கள் நீண்ட நாளாக நான் முயற்சி எடுத்து ஏதாவது ஏஜ் பாராகி கூட நமக்கு திருமணம் ஆகலையன்றவங்களுக்கு கூட இப்போ அது நடக்கும். இந்த உச்ச குருவால் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடமே உங்களுடைய 7ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது நடக்காத காரியம் கூட நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, நீண்ட நாள் திருமணமாகி புத்திரபாகியம் இல்லையேன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ புத்திரபாகியம் கிடைச்சிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீண்ட நாளாக தொழில், ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்கிறோம், மீண்டும் இந்த தொழில் நஷ்டமாகுது, மறுபடியும் புதுசாக இன்னொன்று தொடங்குகிறோம். எதில் தொடங்கினாலும் ஓப்பனிங் நல்லா இருக்குது, போக போக அப்படியே டவுன் ஆகுது ஏன் அப்படின்ற குழப்பம் இருக்கும். இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்க. அது உங்களுக்கு அட்சய பாத்திரம் மாதிரி என்றைக்கும் குறையில்லாத ஒரு தொழிலாக உங்களுக்கு அமையும். புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ தொடங்குங்க. உங்கள் வாழ்க்கை அதாவது ஏறுமுகமாக இருக்கும், எங்கேயுமே இறங்குமுகமாக இருக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் தாய் தந்தை பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரிஞ்சவங்களுடைய நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒன்றிணைவீங்க. அதுலேயும் குறிப்பாக தான் பெற்ற பிள்ளை தன் பேச்சை மீறி சில முடிவுகள் எடுத்துட்டாங்களேன்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க மனம் மாறி மீண்டும் உங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு இணைஞ்சிடுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆரோக்கிய ரீதியில் நீண்ட நாள் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டு அழகாக வெளியில் வர போகிறீங்க. மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. வீடு கட்டக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம். இந்த காலகட்டங்களில் கடன் சுமைகளை தீர்த்து மீண்டும் நீங்கள் பிஸ்னஸ் ரீதியிலையோ இல்லை இன்னும் வெவ்வேறு ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அறிவியல் துறையிலையும் சரி, விஞ்ஞான சம்மந்தப்பட்ட துறையிலையும் சரி, மருத்துவத்துறை ரீதியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்க போகிறீங்க. பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக கன்னிராசி அன்பர்களுக்கு இது இருக்க போகுது. அதில் எந்த விதத்துலையும் மாற்றமில்லை. என்னை பொறுத்தவரையிலையும் தெய்வத்தினுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்குது. துணிஞ்சு இறங்கி செயல்படுங்க, நல்லது நடக்கும், ஜெயிப்பீங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 இருந்துருச்சுன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதே 4க்கு கீழே 3, 2 ஒன்றா மாறிடுச்சுன்னா அதை நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அனுப்பி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை எல்லா விவரங்களையும் தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.